குரங்கு இருக்கு. ஆமாம், குரங்கு வரும். அந்த அது மேலே தான் இருக்குது அந்த மலை. கோயில் இருக்குது, இந்த உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, அதான் கோயில். ஆனால் ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப பள்ளமாக இருக்குது. குரங்கு இருக்குல்ல? இருக்கு. ரோட்டை பார்த்து போயா? நான் பார்த்து போகிறேன், நீ பார்த்து அதுக்கப்புறம் வீடியோ எடு. இதுக்கு நிறைய பழங்கள் வாங்கி போடுறேன், நம்ம கையில் இல்லை வரணும். ரொம்ப பள்ளமாக இருக்குதுல்ல, பார்த்துல ரொம்ப அளவு கட்டு அதிகமாக இருக்குது. குரங்கு அனுபவம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பழங்கள் இது போட்டு அது பழகிட்டாங்க, பழகிடுச்சு. அதான் வா. வண்டிக்கு எவ்வளவு? 10 ரூபா. டூ வீலருக்கு. ஃபோர் வீலருக்கு 100 ரூபா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா அணைப்பட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னால், நம்ம வைகை ஆறு வந்து இங்கே ஒரு தடுப்பணை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த தெரியுது பாரு, இதில் தடுத்து மதுரைக்கு குடிநீருக்கும் நம்ம கால்வா பாசனத்துக்கும் பிரித்து விடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அது வந்து ஃபேமஸான கோயில். வாங்க உள்ளே போவோம். அதுக்கு தான் இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து அந்த கோயிலுக்கு சாமிக்கு வந்துருக்காங்க கும்பிட. வந்தோம்னா இங்கே ஃபேமஸ் என்னென்னா, இங்கே பணியாரம் ஃபேமஸ்ஸு. பணியாரம் வந்து இங்கே நல்லா இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் பணியாரம் சாப்பிடுங்க. பணியாரத்தை நான் காமிக்கிறேன். தண்ணி வந்து போகுது, கொஞ்சம் கம்மியாக போகுது, ஆனால் பரவாயில்ல, குளிக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கும். குளிக்கலாம் நல்லா. போங்க குளிங்க. அந்த அருகு பாருங்கள், அதுதான் அந்த நான் சொன்னேன்ல பிரித்து விடுறது. இந்த ஆற்று தண்ணியை வந்து குடி தண்ணிக்கும் ஆற்று பாசனத்துக்கும் பிரித்து விடுவாங்க. அந்த தோட்டில் அங்கேயும் போய் எடுக்குவாங்க. இங்கே வந்தால் குளிச்சு போவாங்க, அது நல்லாயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாகத்தே வருது. பாருங்க, நல்லா அன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வச்சு கூட்டம் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. மாலை அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு உண்டான அர்ச்சனை அந்த இது அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஹோட்டல் நிறையா இருக்குது. ஆனால் கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இத்தனை நாள் காட்டில் இன்றைக்கி கூட்டம் இருக்குது. இல்லை அது பூராமே அந்த குழந்தைகளுக்கு தேவையான இது கயிறு ஃபுல்லாக அந்த சாமி ஃபோட்டோ இப்படி தான் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் வச்சு இதுவே அந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஆமாம், அது கோயில் உள்ளே இருக்குது, பள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா முன்னாடி இது மேடாக இருந்துச்சு, இப்போ சிமெண்ட் போட்டு ரொம்ப உள்ள பள்ளத்துக்குள்ளே இருக்குது. வேணும் முடியல, டிசைன் டிசைன் கண்ணாடி இருக்கா? கண்ணாடி என்ன கண்ணாடி? இது காந்தி தாத்தா கண்ணாடி தான். வேணுமா? இந்த வீட்டுக்கு தேவையான ஃபோட்டோ நிறையா இருக்கா? பொம்மைய சின்ன பையங்களுக்கு நிறையா இருக்கு. விஷயம் பார்க்குறியா? ஏயா ஓ, எதிர்காலத்தை இந்த கிளி தீர்மானிக்க போகுது பாரு. எலியா? நான் கிளின்னு இருக்கேன். கிளி மேலே கட்டுதா? எலி ஜோசியம். நான் கிளி ஜோசியம் தான் பார்த்துக்கேன். இது எலி ஜோசியம். பரவாயில்ல. பார்க்குறா எலி? மாப்பிள்ள கொடுக்க மாட்டாப்ல பாரு. நானா? எனக்கு வேணாம், எதிர்காலம் நல்லா வந்தா. இதுவும் கிளி மாதிரி எடுக்குதா? பரவாயில்ல, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. பாருங்கப்பா, கிளி மாதிரி எலி வந்துருக்குப்பா. வடிவல் சொன்னதானுங்க கம்ப்யூட்டர் கிளி. உள்ளே வாங்கிட்டாரு போதும். இல்லை, எவ்வளோ பெரிய மரம் இருக்குது, என்ன மரம் தெரில, எவ்வளோ உயரத்தில் இருக்குது. அதோட அப்போ போயிட்டே இருக்குது. பெரிய மரமாக இருக்குது, இல்லை பெரிய மரம் தான். இவ்வளோ உயரமான மரம். பாரு, பழங்கள் ஃப்ரூட்ஸுலாம் நல்லா ஹைஜீனிக்காக வைக்கிறாங்க. பாருங்க, டாட்டூஸ். ஓபிஎஸ் ப்ளே பை டாட்டூஸ். டாட்டூஸ் குத்திக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், நீடில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா? மரத்தில் நிறைய கிளி இருக்கும் போல. கிளி சத்தம் கேட்குது. அது குழந்தைங்க ட்ராம்போலினா அது என்ன பேர், அதில் குளிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இது ஒரு கோயில் தான் போலுக்க. உள்ள பாம்பு நாகரா அது? கோயிலுக்கு வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த செத்த போடுறத மட்டும் என்றைக்கு மாறல. இந்த குப்பை தொட்டிலாம் கவர்மெண்ட் சார்பாக வச்சுருக்காங்க.
அதில் போட மாட்டுறாங்க, சும்மா சத்தையை கண்ட மணிக்கு போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம மக்கள் மேலே பிடிக்காத விஷயம். மக்கள் திருந்தவே மாட்டுறாங்க. அச்சா இதில் நீ தவு, நீலாம் தவுனா அந்த போயிரு நினைக்கிறேன், கீழே போயிடுவேன். நீலாம் தவுனா அங்கே பாரு தவுறேன். ஏய் நல்லா ஹைட்டாக தவிடா, நடுமை தவு. நீ தவுனா அந்த போயிருமியா? நாவல் மரம், நவா பழமா? இது அவ்வளோ ஹைட்டாக வளருது இங்கெல்லாம். நம்ம ஊர்லாம் சின்ன சின்ன ரோடு பூராமே இதுதான். இந்த பாட்டி பணியாரம் சொல்கிறாங்க பாருங்க, இதுதான் இங்கே ஃபேமஸ். இந்த பணியாரம் ஃபேமஸ். வராங்களா? பாட்டியை கூப்பிட்டு போயிடுறேன் எங்கள் வீட்டில். பணியாரம் தான் இனி போகிற காலத்தில். இப்போ அதே அது எண்ணெயா ஊற்றிருக்கிறது. எடுத்துட்டேன். இந்த பாட்டி தான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக சுடுதான் பணியாரம். இது எவ்வளோ ஒரு பணியாரம்? 3. இந்த பணியாரம் சாப்பிட்டு அணைப்பட்டிக்கு வந்தியா? வேறு மச்சா எப்பயே 10 உள்ள பிச்சு போட்டாரு. 15-20 கூட 20 சாப்பிட்டியா? போட்டி வச்சு 52 பணியாரம் எடுத்துருக்கேன். 52 இவர் தான் மாமா. இவர் 52 பணியாரம் சாப்பிட்டாரு. இப்போ எத்தனையா சாப்பிட்ருக்கா? 16. நீ என்ன நான் 34 வாங்கி கொடுத்துருமே. குடிசையெல்லாம் போட்டுருக்காங்களா? இது ஃபுல்லாகவே பணியார கடை தான். இங்கே வந்தாவே பணியாரம் நல்லா சாப்பிடலாம். இட்லி டிஃபன் சாப்பிட்லாம் நல்லா. ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே. எதுக்கு மக்கள் வராங்கன்னா, சாமியை கும்பிட்டு இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு வந்து இங்கே வராங்க. இங்கே வந்து இந்தனால திதி கொடுக்க அங்கே வந்து வந்துட்டு போவாங்க. இந்த தண்ணி வந்து வைகை மதுரைக்கு போகுது. ஒரு இடத்துல வந்து மீன் வந்து ஃபேமஸ். மீன் சாப்பிட போகிறோம். மீன் சாப்பாடு, மீன் அங்கே ஸ்பெஷலு. அங்கே வாங்க. இந்த பாலம் தெரியுது உங்களுக்கு? இந்த பாலம் வந்து நம்ம ரஜினி முருகன் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சண்டை நடக்கும். அது இந்த பாலத்தில் தான் எடுத்தது. இந்த பாலத்தை கீழே தான் அந்த சண்டை. பாருங்கள், தண்ணி நல்லா நிறையாவே போகுது, ஃபுல்லாக போகுது தண்ணி. இதெல்லாம் நம்மளை அரிச்சிடும். அது வந்து இது சட்ரஸ் மாதிரி பிரித்து விடுறது. கல்லந்தேரி மேலூர் போகிறது. கல்லந்தேரி மேலூர் மதுரை குடிது நிற்கும் போது ராமநாதபுரம் வரைக்கும். ஆமாம், அதே கடைசி. அப்புறம் கடலில் இது கலக்காதுன்றாங்க. வைகை மட்டும் கடலில் கலக்காதுன்றாங்க. அந்த இது வந்து போய் அங்கே லாஸ்ட்டில் போய் டச் பண்ணமுள்ள இங்கே தண்ணி வந்து குறைஞ்சிடும். அதனால் மேக்சிமம் எல்லா நதியும் வந்து கடலில் கலக்கும். ஆனால் அந்த வைகை நதி மட்டும் கடலில் கலக்காது, அதிலே நின்றும். எல்லா வீடியோவிலும் லொக்கேஷன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நானும் மறந்துடுறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்கான். இது வந்து மதுரை மாவட்டத்துலேருந்து வரலாம். மதுரை மாவட்டம் ரொம்ப பக்கம் தான், பார்டர் அது. ஆனால் இப்போ இருக்கிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம். இது நிலக்கோட்டை தாலுகான்னு நினைக்கிறேன். நிலக்கோட்டை தாலுகா அணைப்பட்டி ஊர் லொக்கேஷன். வாங்க, ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். தண்ணி நிறைய வரும்னா இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது. பூரா தென்னை மரம் தான். இந்த பக்கம் தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக. எங்கிட்ட பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஆற்று தண்ணி பாயறதுனால தென்னை தான். இது அணைப்பட்டி இந்த ஊர். மதுரை முனியாண்டி விலாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஹோட்டலில் இன்றைக்கி இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இது மணி ஹோட்டல், இது வந்து முனியாண்டி விலாஸ் அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்லன்னு ஏங்கி வத்தி போவார். இப்போ 4 கிலோ குறைச்சாரு. நல்லா இருக்கு. ஆமாம், வாங்கி கொடுத்துட்டு போமே சாப்பிட்டேன். இங்கே பொரோட்டா வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது. பாருங்கள், இது பொரோட்டா போடுறாங்க. இங்கே மீன் சாப்பாடு இருக்குனாங்க. பாருங்க, இதான் மீன் குழம்பு பண்ணுறாங்க. அது கூட்டு வச்சுருக்காங்க, அது என்ன தெரியல. வாங்க சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்காங்களா இல்லையா. இது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் கட்டணும்னு சொன்னாங்க. இது வந்து என்னென்னா இங்கே இந்த அணைப்பட்டியில் இருக்கிற சட்டரை வந்து திறக்கிறதுக்காக வேண்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட்டடம் பழைய கட்டடம். எதுக்கு தம்பி இதை உடைச்சிட்டு போகிறீங்க? எதுக்கு? இது பேர் என்ன வேறு? மாம்பழி. எங்கே போய் பிடிக்கிட்டு வரீங்க? இந்த மலையிலையா? அந்த மலையில் பிடிங்கினீங்களா? எப்போ போனீங்க? 9 மணி போனீங்க. இது எத்தனை கட்டு வரும்? 12 கட்டாக போட்டுருவீங்களா?
பரவாயில்ல. என்னைக்கு பொறுத்தி சுற்றுவீங்களா? என்னைக்கு கார்த்திகை 13, 14, 15. 3 நாளைக்கு சுற்றுவீங்களா? 3 நாளைக்கு சரியாக போயிருமா அது? இன்னொரு கட்டு வீட்டுல வாங்கிக்கலாம். இன்னொரு கட்டு வீட்டுல. சரி சரி. அப்படியா? உங்கள் ஊர் எந்த ஊர்? அடப்பட்டி. இந்த அனுப்பிட்டு தானா? சரி தம்பி, நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. சரி. மக்களே, இன்றைக்கி அவ்வளோதான். நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பின்னாடி ஒரு மலை தெரியுதா? அந்த மலையில் ஒரு சிவன் கோயில் இருக்குனாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி நேரம் இல்லாத காரணத்தில் அங்கே போகல. இன்னொரு நாளைக்கு வந்து அந்த மலைக்கு போவோம், கவர் பண்ணுறேன். அந்த மலை தான் பாருங்க மக்களே. இந்த மலையில் வந்து இந்த இருக்குல்ல. ஆமாம், மச்சானுக்கு வந்து மலை ஏற முடியாது, முட்டி செத்து போச்சுன்னு அப்படி சொல்லிட்டேன். கோயிலுக்கு வர்ற அந்த படி இருக்குது, நல்லாவே படியில் ஏறிட்டு போகலாம். நல்லா ரொம்ப உயரமாகவும் இல்லாமல் நல்லா இருக்குது. படியில் ஏறிட்டு போகலாம், வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மேலே உச்சியில் தான் ஒரு சிவன் கோயில் இருக்குது. குரங்குக்கு பழங்கள் வாங்கி போட்டால் நல்லது. இதை காட்டியும் பழங்களை வேறு ரோட்லேயே போட்டு போகிறாங்க. ரொம்ப வந்து அடிவட்டு சாகிறது கூட இதாக இருக்குது. குரங்கு வண்டி போயிட்டே இருக்குது, ஆனால் ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. ஏதோ பக்கோடா மாதிரி தெரியுது.